இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு துவக்க விழா கோலார் தங்க வயலில் கோலாகலமாக நடந்தது. தங்கவயல் மாரிக்குப்பத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த கொடி கம்பத்தில் கட்சியின் தேசிய தலைவர் டி. ராஜா கொடி ஏற்றி வைத்து இதை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ராபர்சன் பேட்டையில் உள்ள கிங் ஜார்ஜ் ஹால் அரங்கத்தில் நூற்றாண்டு துவக்க விழா மாநாடு நடந்தது. இதில் கட்சியின் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா, கோலார் மாவட்ட செயலாளர் ஆர். ஜோதிபாசு ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். ಶತಮಾನದ ಸಂಘರ್ಷದ ಹೋರಾಟದ ಹಾದಿ ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ, ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ. ಸಿಪಿಐನ ಶತಮಾನೋತ್ಸವದ ಹೋರಾಟ ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ, ಯಶಸ್ವಿಯಾಗಲಿ. இந்த உரிமைக்காக இந்த மண்ணிலே தொடர்ந்து போராடி இருக்கீங்க. தொடர்ந்து நம்முடைய ஜோதிபாசு அவர்கள் நம்முடைய தேசிய தலைவரை சந்தித்து டெல்லியில ஜந்தர் மந்தர் போராட்டம் நடத்தினாங்க. எதற்காக போராட்டம் நடத்தினாங்கன்னா, இங்க போராட்டம் நடத்தினாங்க. ஒன்றிய அரசுக்கு காது கேட்கல. ஆகவே ஜந்தர் மந்தர் டெல்லியில போய், அதாவது இந்த கோரிக்கைகளுக்காக பெண் தொழிலாளரை நிறுத்தப்படுத்தலாம். அதே மாதிரி வேலை செய்தவர்களா இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க, அந்த வீடுகள் பட்டா கிடைக்கல. நாடு சுதந்திரம் பெற்று 28 ஆண்டுகள் ஆகும். சுதந்திர இந்தியாவில் இதுவரை இந்த நாட்டுடைய பிரச்சனைக்கான என்று சொல்லிக் கொள்வதற்கு கையால் நிலம் கூட இல்லாமல் புறம்போக்கு வீட்டிலே குடியிருந்து பிறந்து வாழ்ந்து சாகும்போது கூட நிம்மதியாக 5 காலடி சொந்த நிலம் இல்லாமல் புறம்போக்கு சுடுகாட்டிலே புதைக்கிற அவர்கள் இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்த கோலார் தங்கவேல் மக்கள் இருக்காங்க. அதை குடியிருக்கிற வீடுகளை இருந்து பட்டாக்கணும்னு சொல்லி டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. நம்முடைய தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் டி. ராஜா அவர்கள் மாநில உறுப்பினராக இருக்கும்போது இந்த கோலார் தங்கவேல் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்புறாங்க. இவ்வாறு தொடர்ந்து இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இந்த தொகுதிக்காக பொது மக்களுக்காக குறை எழுப்பாட்டத்தை இன்று வரை கலந்து நின்று கம்யூனிஸ்ட் கட்சியோடு போராடி இருக்கின்ற நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தோழர்களால் பங்கேற்று இந்த மண்ணுக்காக, இந்த மைந்தர்களுக்காக, இந்த தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்கள் போராட்டத்திற்கு தமிழ்நாட்டின் சார்பாகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது சொல்லிக்கொண்டு உடைய போராட்டம் வெற்றி பெற, உடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வாக்கினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். KGS ಡಿಗ್ರಿ ಕಾಲೇಜಲ್ಲಿ SFನ ಲೀಡರ್ ಆಗಿದ್ರು. ಆಗ ಸಿಪಿಐನ ಶತಮಾನೋತ್ಸವ, ನ್ಯಾಯ, ಸಮಾನತೆ ಮತ್ತು ಕಾರ್ಮಿಕರ ಪರ, ಕಾರ್ಮಿಕರ ಹಕ್ಕುಗಳಿಗೆ ಹೋರಾಟಕ್ಕೆ ಸಿಗುವ ಗೌರವದ ದಿನ ಈ ದಿನ. ಇವತ್ತು RSS ಮತ್ತು CPI ಎರಡು ಡಿಫರೆಂಟ್, ಇದಕ್ಕೂ 100 years ಸೆಂಚುರಿ ಸೆಲೆಬ್ರೇಷನ್. RSS ಅಂದ್ರೆ ಈ ಭಾರತ ದೇಶನ ಆಳುವ ಒಂದು ಸಂಘ ಸಂಸ್ಥೆ. CPI ಕಾರ್ಮಿಕರಿಗೋಸ್ಕರ ಹಾಗೂ ಜನರ ಕಲ್ಯಾಣಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿರುವ ಒಂದು ರಾಜಕೀಯದ ಪಕ್ಷ. CPI ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಪಾರ್ಟಿ, RSS ಅನ್ರಿಜಿಸ್ಟರ್ಡ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್. ಇವತ್ತು ಏನ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾನೂನಿನಲ್ಲಿ ಗೌರವ ಇಲ್ಲದೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿರುವ RSS ಒಂದು ಕಡೆ ಶತಮಾನೋತ್ಸವ, ಒಂದು ಕಡೆ ಕಾನೂನು ಮೇಲೆ ಗೌರವ ಇಟ್ಟು ಕಾರ್ಮಿಕರ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿರುವ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾದ ಶತಮಾನೋತ್ಸವ. ಈ ಎರಡರ ಬಗ್ಗೆ ಜನರಿಗೆ ನಾವು ಅನುಮತಿಸಬೇಕಾಗಿದೆ. ಇವತ್ತು ಏನು ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಉಳಿಸಲು ನಮ್ಮ ನಾಯಕರಾದಂತಹ ಶ್ರೀಮಾನ್ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಹೋರಾಟ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಹೋರಾಟಕ್ಕೆ IITIಗೆ ಇನ್ನ ಒಂದು ಅಂಗಸಂಸ್ಥೆಯಾಗಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ನಿಂತಿರುವ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿಗೆ ನಾನು ತುಂಬು ಹೃದಯದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களின் நன்றியை போய் தங்க சுரங்கம் மூடிய பிறகு எப்படிப்பட்ட ஒரு பொதுவான இடங்களை இன்றைக்கு
தங்க சுரங்க தொழிலாளர்களை தூர வைத்துவிட்டு கோலார் தங்க வயலுடைய வரலாறை யாரும் எழுத முடியாது. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறை மறைத்துவிட்டு யாரும் கோலார் தங்க வயலுடைய வரலாறை எழுத முடியாது. இன்றைக்கு உள்ளே போனால் பிணம், மேலே வந்தால் பணம் என்று சொல்லப்பட்ட ஒரு வேலையை தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பதை நிரூபித்து காட்டிய வரலாறு கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு. ஆனால் தங்க சுரங்கம் மூடிய பிறகு இன்றைக்கு இந்த உலகத்திற்கே தங்கத்தை கொடுத்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய நிலை மிகவும் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை போய் மூன்றாவது ஒரு தலைமுறை கூட இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்கின்றது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. 25 ஆண்டுகளாக எங்களுடைய நிலுவைத் தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தோடு இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்கள் 1000 தொழிலாளர்கள் மண்ணோடு மண்ணாக மாண்ட வரலாறை இன்றைக்கு நாம் நினைவு கூறப்பட வேண்டும். அந்த குடியிருக்கின்ற வீடுகளை ஆவலவர்களுக்கு சொந்தமாக்கப்படுவார்களா என்கின்ற ஏக்கம் இன்றைக்கு தங்க சுரங்க பகுதியிலே இன்றைக்கு இருக்கிறது. தொழிற்சங்க அரசியல் போய்விட்டது. கம்யூனிஸ்டுடைய போராட்டங்கள் இன்றைக்கு போய்விட்டது. ஆனால் மதவாத சக்திகள் கோலார் தங்க வயலிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அரசியல் இன்றைக்கு இருக்கிறது. தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய வரலாற்றை பற்றியோ அவர்களுடைய வேதனையை பற்றியோ அவர்களுடைய தியாகத்தை பற்றியோ அவருடைய கண்ணீரை பற்றியோ இன்றைக்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்க முடியாத அளவிலே இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் தங்க சுரங்க மூடிய பிறகு இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இது வெறும் இந்த இடத்திலே குரல் கொடுத்தால் போராது, இது பாராளுமன்றத்தின் முன்பு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சீரிய வரலாற்றை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 22 டிசம்பர் 14ஆம் தேதி ஜந்தர் மந்திரிலே இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய ரத்த குடி, இந்த மண்ணின் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய தொப்பு கொடி என்று சொன்னால் அதனுடைய மிகையாகாது. தோழர் டி. ராஜா அவர்கள் தலைமையேற்று ஜந்தர் மந்திரிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டிய ஒரு இடைப்பட்ட இந்த காலகட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கோலார் தங்க வயலிலே இடதுசாரி முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே குரலாக இன்றைக்கு இணையப்பட வேண்டும். நம்மில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தூர வைத்துவிட்டு இன்றைக்கு ஒரே அணியிலே இணைய வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறது. பெமல் தொழிலாளர்கள் இந்த மாற்று தொழிற்சாலையாக உருவாக்கப்பட்ட பெமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு 800 நிரந்தர தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் பெமல் வளர்ச்சி கண்டிருக்கிறது. பெமலுடைய பல்வேறு யூனிட்டுகள் உருவாக்கப்படுகிறது. லாபத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே நிரந்தரம் இல்லை. 5000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களுக்கு நிகராக இன்றைக்கு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு கூலி உயர்வு இல்லை, நிரந்தரம் இல்லை. ஓராண்டுகளாக அந்த தொழிலாளர்கள் சிந்துகின்ற கண்ணீர் இந்த ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு தெரியவில்லை. கோலார் தங்க வயலுடைய ஒரே ஜீவாதாரம் என்றால் அந்த பொதுத்துறை நிறுவனம். அங்கே இன்றைக்கு நிரந்தரம் இல்லை. தினப்பயணிகள் 30,000 பேர் இன்றைக்கு 4 மணிக்கு சென்று 11 மணிக்கு திரும்பி வருகின்ற ஒரு வரலாறு. 30,000 தொழிலாளர்கள் சம்பாதித்து வருகின்ற அந்த பணத்திலே இன்றைக்கு கோலார் தங்க வயலுடைய பொருளாதாரமே இன்றைக்கு இருக்கிறது. மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய இந்த தங்க சுரங்க பகுதியிலே இன்றைக்கு தொழிற்சாலைகள் இல்லை. மாநில அரசு இந்த பகுதியை இன்றைக்கு புறக்கணித்து வருகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு இங்கே கொண்டாடப்படுகிறது. இது கொண்டாட்டம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு மாநிலம் தழுவிய அந்த ஜாத்தா மக்கள் பிரச்சனைக்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக, தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்காக, வேலை வாய்ப்பு
இந்திய நாடு ஒரு மதவாத நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அம்பேத்கர் இந்தியா எந்த காலத்திலும் ஒரு மதவாத நாடாக மாறுவது கூட மாறாது. இந்தியா எல்லோருக்குமான ஒரு நாடு, ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை பின்பற்றுகிற நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். ஆனால் அவர் மீது நிர்பந்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்போதுதான் அம்பேத்கர் சொன்னார், ஒரு மதவாத நாடாக இந்தியா மாறுமானால், அப்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை இந்து ராஷ்டிரா என்ற ஒன்று இந்தியாவில் அமையுமானால் அதைவிட ஒரு பேரிடர் கலாமிட்டி இந்தியாவுக்கு எதுவும் இருக்காது என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார். அந்த கருத்தை நிராகரித்தார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு. ஆனால் நம்முடைய அரசியல் சட்டம் தொடங்குகிற பொழுது we the people என்றுதான் தொடங்குகிறது. இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். we the Hindus என்று சொல்லவில்லை. we the Islamists என்று சொல்லவில்லை. we the Christians, Jains, Buddhists இதெல்லாம் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லவில்லை. we the people of India, we the people of India இதுதான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரும் சவால் இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்தியா எதிர்கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றி நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று களத்தில் நின்று போராடிய